ரம்ஜான் வருது இல்லைங்களா, அதனால நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன அளவு பிரகாரம் கரெக்டாக போடுங்க, கரெக்டாக வரும் குலையாம. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாத புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாசுமதி அரிசி 1 கிலோ எடுத்துக்கலாம்ப்பா. 1 கிலோ சிக்கனுக்கு. தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ, சிக்கன் நாட்டுக்கோழி 1 கிலோங்க, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 100 ml தயிர் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அரிசி தண்ணியில் சேர்த்து கலந்துக்கலாங்க. உலை வச்சுக்கலாம் அடுப்பில். நான் கேஸ் அடுப்பில் தான் வைக்கிறேன், 2 அடுப்பு இல்லை, விறகு அடுப்பு. அதனால் ஒரு அடுப்பில் பிரியாணி செய்கிறதுக்கும் ஒரு அடுப்பு இல்லை, அதனால கேஸ் அடுப்பில் சாதம் மட்டும் வடிச்சிக்கலாம். அதுக்கு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே முட்டை வச்சுருக்கேன். உலை கொச்ச உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு வாட்டிக்கு கழுவினா போதுங்க. சும்மா கழுவுனீங்கன்னா உடஞ்சி போயிடும் அந்த அரிசி. தண்ணி ஊற்றின உடனே கழுவிடணும். ஊற வச்சுட்டெல்லாம் கழுவக்கூடாது. பாசுமதி அரிசி அப்போ தான் நீட்டாக இருக்கும், சாப்பாடு உடையாமல் வரும், குலையாமல். அரிசி சேர்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடிட்டு நம்ம இப்போ அடுப்பில் நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பிரியாணி குண்டா வச்சுக்கலாங்க. பெரிய குண்டா 150 எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் 50 நெய் ஊற்றிக்கலாம். நிறைய தேவைப்படுங்க இதுக்கு பிரியாணிக்கு. வெங்காயம் 1/2 கிலோ அரிஞ்சு வைக்க சொல்லியிருந்தேன். 3/4 பதம் சேர்த்துக்கலாங்க பிரியாணிக்கு. 1/4 பதம் வச்சுக்கலாம் நம்ம தயிர் பச்சடி போடுறதுக்கு. பதங்கட்டும். அடுப்புலன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் சூடு ஏறுறதுக்கு. ஆனால் அடுப்பில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இங்கே சாதம் பார்க்கலாம் பாருங்கள். 1/2 பதம் வெந்து போச்சு. 1/2 பதம் வெந்ததுமே வடிச்சிடணும்ப்பா. நல்லா வேக வச்சிடக்கூடாது. பாருங்க நசுங்கவே இல்லை. தொட்டு பார்த்தாக்க அதுதான் தட்டு போட்டு தண்ணி வடிச்சிடலாம். ஒரே 5 நிமிஷத்தில் வடிச்சிடணும்ப்பா. பழைய அரிசியாக இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பாடு உதிரி உதிரியாக. நம்ம பேஷனில் கொட்டிடலாம். நம்ம வடித்த சாதம் அதிலே வைக்கக்கூடாது. பாட்டுக்கு அது ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம இதெல்லாம் வதக்கி ரெடி பண்ணிக்கலாம். எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. வதங்கின பிறகு 2 ஏலக்காய், 4 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலை 4 எல்லாமே சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில் 3/4 பதம் வெங்காயம் வதங்கினதும் அதில் சேர்த்துக்கலாம்ப்பா. வதங்கட்டும். இது போல் பிரியாணி செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அடுப்பில் செய்கிறது செம்ம டேஸ்ட்டுங்க. பச்சை மிளகா 2 கீறினதுங்க, 6 சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக இருக்குது அதனால 6 சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் இருந்தால் ஒரு 3 சேர்த்துக்கலாம் போதும். நல்லா இது மாதிரி வதங்கணுங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறது தான் பிரியாணியே டேஸ்டே இருக்குது. கொத்தமல்லி புதினா 1 கைப்பிடி அளவு நான் அலசி ரெடியாக தட்டில் வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வாசனையை கொடுக்குங்க புதினா கொத்தமல்லி.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றின எண்ணெய் சரியாக போச்சு, நல்லா தாராளமாக இருக்கும். அப்போதான் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சம அளவு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு சம அளவு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன். அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். முதல்ல போட்டோம்னா நம்ம கருகுனப்புல ஆகிடும். அதனால வெங்காயம்லாம் வதங்கின பிறகு போடுங்க. அதான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பாக சேர்த்துக்கோங்க, சால்ட்டு சேர்க்க வேண்டாம். மொத்த சாதத்துக்குமே சேர்த்து உப்பு சேர்த்துக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாசனையாக இருக்கும், கமகமான்ட்டு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடியெல்லாம் பிடிக்கக்கூடாது, அதனால் அப்பப்போ நல்லா அடியிலேருந்து கிளறி விடுங்க. மேலாக கிளறி விட்டிங்களா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதுனால அடி பிடிக்க மாதிரி போயிடும். அதனால் அது நல்லா அப்பப்போ அடியோடு சேர்த்து கிளறி விடுங்க. பழமாக போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வதங்கிடும் தக்காளி. பாருங்கள், நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்ப்பா. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவோம், அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்கப்பா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிரேவியாக வந்துருச்சு. தயிர் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. 100 ml சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது 100 ml தயிர் அதில் சேர்த்துக்கோங்க. அதுதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சேர்த்துக்கோங்க. வதங்கிட்ட பிறகு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்கப்பா. மொத்தமாக நான் சின்ன டம்ளரில் தான் ஊற்றினேன், சொம்பில் ஊற்றிடுவேன் அடுத்து எடுத்து. ஏன்னா நமக்கு கறி வேகணும் இல்லையா, நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு வேறு லேட் ஆகும். அதனால் எலுமிச்சம்பழம் அந்த கொட்டையை எடுத்துட்டு சாறு மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய பெரிய துண்டாக கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். நான் வந்து சின்ன துண்டாக தான் சேர்த்துருக்குறேன். மசாலாலாம் நல்லா இறங்கும் அதில் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி பெரிய பெரிய துண்டாக இருந்தால் உள்ளே வந்து மசாலா இறங்காது. அதுக்காக நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம் போல் தொடை பீஸ் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
லிட்டர் தண்ணி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, முதல்ல 1 டம்ளர் தான் சேர்த்துருந்தேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்ட பிறகு மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்த உடனே நல்லா வேகட்டுங்க. மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். கறி 3/4 பதம் வேகணுங்க கறி. அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். சாதா கோழியாக இருந்தால் சீக்கிரம் வந்துடும். நாட்டுக்கோழின்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா வேகட்டும். முக்கால் பதம் வெந்த உடனே நம்ம சாதம் வடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். பொறுமையா சேருங்க. அரைப்பதம் வெந்த உடனே வடிச்சிங்கன்னா தான் குழையாது. நல்லா வேக வச்சுட்டீங்கன்னா குழஞ்சிடும் சாதம். பார்த்துக்கோங்க. தண்ணியும் சொன்ன மாதிரி கரெக்டான அளவு, எல்லாமே கரெக்டான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கலர் பவுடர் கொஞ்சம் கலந்து நான் சேர்த்துருக்கேன். தண்ணியில் கலந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, வேண்டானாலும் விட்டுடலாம். அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் கலர் பவுடர் சேர்க்குறது. லைட்டாக அந்த கரண்டியுடைய அடிபாகத்தை திருப்பி லைட்டாக கலரி விடுங்க. குழையாது. அரைப்பாதம் அரிசி சாதம் வடிச்சிருக்கீங்கன்னா குழையாது. ஒரு கலரி விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா கலரி வச்சு பாருங்கள். சாப்பாடும் எதுவும் உடையலை. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டுட்டு நம்ம சாதம் வடித்தோம் இல்லைங்களா, கஞ்சி தண்ணி, அது கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துகிட்டு வச்சிடலாம். அது மேலே அடியில் தீ கம்மி பண்ணிடலாம். மெலிசாக இருக்கட்டும். தீ அதிகமாக வைக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் தீ அது மாதிரி வச்சுட்டு அப்புறம் சுத்தமாக எடுத்துடலாங்க. எடுத்துட்டா சாப்பாடு ரெடி ஆகிடுங்க. மொத்தம் 5 நிமிஷம் அந்த விறகு இருக்கணும். 5 நிமிஷம் எடுத்துகிட்டு அந்த அனல்லே இருக்கணும். 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சாப்பாடு ரெடிங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது தட்டில் பரிமாறலாம். பாருங்கள், எவ்வளோ சாதம் அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்கள். பாய் வீட்டு பிரியாணிங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் செஞ்சுருக்கு. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பாடும் பாருங்கள், அடியிலேருந்து நான் கரண்டி காம்பிட்டு திருப்பி விட்டுருக்குறேன். அப்பயும் சாதம் குழையில பாருங்கள், எவ்வளோ உதிரியாக இருக்குது. ரொம்ப பேருக்கு அடி பிடிச்சிரும், குழஞ்சிரும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடி பிடிக்காது, குழையாது. நல்ல அடி சாதம் வரைக்கும் உதிரியாகவே இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எங்கள் சின்னவனுக்கு கொடுத்துருக்கோம், சாப்பிட்றான்.